வணக்கம். உங்களுக்கு 60 வயசுக்கு மேல ஆயிடுச்சா? உங்க நாள நல்லா சுறுசுறுப்பா, கொஞ்சம் கூட சோர்வே இல்லாம தொடங்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ காலையில நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாங்க, அத பத்தி தான் இப்ப விரிவா பார்க்க போறோம். நம்மள்ல பல பேருக்கு இது நடந்திருக்கும். ராத்திரி முழுக்க நல்லா தூங்கி எழுந்திருப்போம். ஆனா காலையில பார்த்தா உடம்புல ஒரு தெம்பே இருக்காத, ஒரு மாதிரி டல்லா இருக்கும். இதுக்கு காரணம் உங்க பெட்ரூம் கிடையாதுங்க. உங்க பிரேக்ஃபாஸ்ட் பிளேட்டா கூட இருக்கலாம். ஆமா, நீங்க காலையில முதல்ல என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் உங்க நாள் முழுக்க எப்படி இருக்க போதுன்னு முடிவு பண்ணுது. முதல்ல இந்த காலை நேர ஆற்றல் இடைவெளி அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ராத்திரி முழுக்க நம்ம வயிறு காலியா இருக்கு இல்லையா? அதனால காலையில நம்ம உடம்பு கிட்டத்தட்ட ஒரு பெட்ரோல் இல்லாத வண்டி மாதிரி நிக்கும். அந்த வண்டிக்கு சரியான எரிபொருள போட்டாதான் நாள் முழுக்க ஓடும். அது ஏன் முக்கியம்னு இப்ப பாப்போம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 8லிருந்து 9 மணி நேரம் நம்ம உடம்புக்கு எந்த உணவும் போறதில்ல. இவ்ளோ பெரிய கேப்க்கு அப்புறம் நம்ம உடம்புக்கு அந்த நாள உற்சாகமா ஸ்டார்ட் பண்ண ஒரு நல்ல சக்தி தேவைப்படுது. அப்போ போய் நம்ம தப்பான உணவை செலக்ட் பண்ணா அது நம்மள இன்னும் டல்லாக்கிடும். இங்கதான் ஒரு முக்கியமான விஷயமே இருக்கு. சில காலை உணவுகள் இருக்கு பாருங்க. அது ஒரு ராக்கெட் ஃபியூல் மாதிரி நாள் முழுக்க உங்களை எனர்ஜியோட வச்சிருக்கும். ஆனா இன்னும் சில உணவுகள், குறிப்பா இந்த அமிலம் அதிகமா இருக்கிறதும் சர்க்கரை அதிகமா இருக்கிறதும் உங்க எனர்ஜியை உறிஞ்சி ஜீரண பிரச்சனைய கொடுத்து உங்களை ரொம்ப மந்தமாக்கிடும். சரி, இப்போ ஒரு நல்ல விஷயத்துக்கு வருவோம். 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களோட ஆரோக்கியத்துக்கும் தெம்புக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ற சில சூப்பரான உணவுகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க. நம்ம லிஸ்ட்ல முதல் ஹீரோ ஓட்ஸ். அட, இது வெறும் கஞ்சின்னு நினைக்காதீங்க. இது ஒரு மிகச்சிறந்த காலை உணவு. அது ஏன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஓட்ஸ்ல இருக்கிற ஃபைபர், அதாவது நார் சத்து, உங்களை ரொம்ப நேரத்துக்கு பசிக்காம பாத்துக்கும். வயிறு ஃபுல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதனால கண்ட நேரத்துல தேவையில்லாத நொறுக்கு தீனி சாப்பிட்றது குறையும். இதுல இன்னொரு சூப்பர் விஷயம் என்னன்னா, இது உடம்புல ஏற்கனவே இருக்கிற கொழுப்பை கரைச்சு சக்தியா மாத்துது. அதனால வெயிட் கண்ட்ரோலா வச்சுக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல வர்றது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான அவித்த முட்டை. இது ஒரு சாதாரண உணவில்லைங்க, ஒரு பவர் பேக். இதுல இருக்கிற புரோட்டீன் வயசான காலத்துல வர எலும்பு தேய்மானம், தசை பலவீனம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. நல்ல பலம் கொடுக்கும். எல்லாத்துக்கும் மேல இதுல கோலின்னு ஒரு சத்து இருக்கு. அது நம்ம மூளைக்கு ஒரு டானிக் மாதிரி. குறிப்பா 60 வயசுக்கு மேல வரக்கூடிய மறதி நோய்கள் வராம தடுக்க இது ரொம்பவே உதவுன்னு சொல்றாங்க. நம்ம அடுத்த சூப்பர் ஃபுட் கிரீக் யோகர்ட். வயசாக ஆக இந்த செரிமான பிரச்சனை ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் இல்லையா? அதுக்கு இது ஒரு அருமையான தீர்வு. இந்த கிரீக் யோகர்ட்ல ப்ரோபயாட்டிக்ஸ், அதாவது உடம்புக்கு நல்லது செய்யற பாக்டீரியாக்கள் நிறைய இருக்கு. இது நம்ம குடல் ஆரோக்கியத்தை சூப்பரா பாத்துக்கும், செரிமானத்தையும் நல்ல சீராக்கும். இதனால வயசானவங்களுக்கு வர்ற ஜீரண கோளாறுகளுக்கு இது ஒரு சிறந்த மருந்துனே சொல்லலாம். இது மட்டும் இல்ல, இன்னும் சில நல்ல ஆப்ஷன்ஸும் இருக்கு. உதாரணத்துக்கு, உங்க நாள ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணியோட ஆரம்பிக்கலாம். இல்லனா உங்க ஓட்ஸ் கூட கொஞ்சம் பெரி பழங்களை சேர்த்துக்கலாம். பாதாம், சியா விதைகள், கிரீன் டீ, இதுல ஒவ்வொன்றுமே உங்க ஆரோக்கியத்துக்கு ஒரு விதத்துல ரொம்ப நல்லது. சரி, இப்போ ஒரு சின்ன வார்னிங். நமக்கு தெரியாமையே நாம செய்யற சில தப்புகள் நம்ம காலை நேர ஆரோக்கியத்தையே கெடுத்துடும். அப்படி வெறும் வயித்துல நாம என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும்னு இப்ப பார்க்கலாம். நம்மள பல பேருக்கு காலையில எழுந்ததும் முதல் வேலையா ஒரு கப் காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனா கொஞ்சம் ஜாக்கிரதை. வெறும் வயித்துல காஃபி குடிச்சா அது வயித்துல அமிலத்தன்மையை அதிகமாக்கி நெஞ்செரிச்சல், வயித்து வலி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதுக்கு பதிலா உங்க நாள ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான எலுமிச்சை தண்ணியோடையோ இல்ல கிரீன் டீயோடையோ ஆரம்பிச்சு பாருங்க. உங்க வயித்துக்கே ரொம்ப இதமா இருக்கும். அதே மாதிரிதாங்க, காரமான உணவுகளும் வயித்துக்குள்ள எரிச்சலை உண்டாக்கும். ஆரஞ்சு மாதிரி சிட்ரஸ் பழங்கள் அமிலத்தன்மையை அதிகப்படுத்தும். சர்க்கரை அதிகமா இருக்கிற உணவுகள் உங்களை கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கிற மாதிரி காட்டிட்டு அப்புறம் மொத்தமா டல்லாக்கிடும். அதனால இந்த மாதிரி உணவுகளை காலையில முதல் உணவா எடுக்கிறத தவிர்த்துறது ரொம்ப நல்லது. சரி, இதுவரைக்கும் நாம என்னென்ன சாப்பிடலாம், என்னென்ன சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்காக ஒரு சிம்பிளான மார்னிங் பிளான பார்க்கலாம். இதோ பாருங்க, இதுதான் உங்களுக்கான புது காலை உணவு சாட். இடது பக்கம் இருக்கிற உணவுகளோட உங்க நாள ஆரம்பிங்க. வலது பக்கம் இருக்கிறத வெறும் வயித்துல சாப்பிட வேண்டாம். வேணும்னா இது ஒரு போட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சுலபமா இருக்குல்ல? மொத்தத்துல சொல்லணும்னா விஷயம் ரொம்ப சிம்பிள். உங்க நாள ஆரம்பிக்கும்போது உங்க வயித்துக்கு இதமான அதே சமயம் சத்துக்கள் நிறைஞ்ச உணவுகளை சாப்பிடுங்க. அதுதான் நாள் முழுக்க உங்களை எனர்ஜியோட வச்சிருக்க ஒரே வழி. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி.
நாம இவ்ளோ நேரம் பேசினதுல இருந்து நாளைக்கு காலையில உங்க உணவு பழக்கத்துல என்ன ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? அது ஓட்ஸ் சாப்பிடறதா இருக்கலாம், இல்ல காஃபிக்கு பதிலா கிரீன் டீ குடிக்கிறதா இருக்கலாம். நீங்க செய்ய போற அந்த சின்ன மாற்றம் எதுவா இருந்தாலும் உங்க ஆரோக்கியத்துக்கான அந்த முதல் அடிய நாளைக்கே எடுத்து வைங்க.